சொல்லி பார்ப்போம். பின்னங்கள் தொடர்பாக தரம் 8ல நாங்க மக்கள் பின்னங்கள்ற அடிப்படை விடயங்கள் பார்த்துட்டோம். இப்ப இங்க பின்னங்கள்ற பெருக்கல் தொடர்பாக பார்க்க போறோம். இதுல 4 விடயங்கள் பார்ப்போம். பெருக்கல் தொடர்பாக ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால பெருக்கிறது உண்டு, ஒரு பின்னத்தை இன்னும் ஒரு பின்னத்தால பெருக்கிறது, ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால பெருக்கிறது, ஒரு கலப்பு எண்ணை இன்னும் ஒரு கலப்பு எண்ணால பெருக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நாங்க பார்க்க போறோம். அப்ப முதலாவது நாங்க ஒரு பின்னம் 3ல் 2 என்றது எவ்வகையான பின்னம் சொல்லுங்க. 3ல் 2 எவ்வகை பின்னம் சொல்லுங்க. 3ல் 2 எவ்வகை பின்னம்? என்ன சத்தத்தை காணல? 3ல் 2 என்ன என்ன வகை பின்னம்? முறைமை பின்னம். ஓகே, கேட்ட உடனே பதில் சொல்லணும். சரியா? ஓகே, இந்த ஒரு முறைமை பின்னத்தை நாங்க ஒரு முழு எண்ணால பெருக்க போறோம். இதை ஒரு 5 என்ற ஒரு முழு எண்ணால பெருக்கி பார்க்க போறோம். 3ல் 2 ஒரு 9 என்ற ஒரு முழு எண்ணாலையும் பெருக்க போறோம். இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் வேறுபட்ட சுருக்கல் முறைகளை நாங்க பார்க்க போறோம். கவனிங்க. இப்ப இந்த 3ல் 2 என்ற பின்னத்துல பிள்ளைகள் பகுதி எண் எது, தொகுதி எண் எது? ஓகே, முழு எண்ணால நாங்க பெருக்கக்குள்ள இந்த முழு எண் இந்த தொகுதி எண்ணை மட்டும்தான் பெருக்குமே தவிர பகுதி எண்ணை பெருக்காது. இது கிளியரா இல்ல இருக்கும்? பகுதி எண்ணை பெருக்காது. அப்ப I2 எவ்வளவுன்னு சொல்லுங்க. 10. தொகுதி எண் I2 வரப்போது 10 சொல்லி பகுதி எண்ல எந்த வித மாற்றமும் வராது. 3ல் 10 வரும். ஆனா ஒரு எண்ணை நாங்க இறுதி விடை கொடுக்கக்குள்ள முறைமை இல்லா பின்னமா கொடுக்கலாமா? கொடுக்க இயலாதுன்னு. முறைமை இல்லா பின்னமா நாங்க ஒரு விடை கொடுக்க இயலாது. அப்ப நாங்கள் அதை கலப்பெண்ணா மாத்தணும். பாப்போம், மாத்தி சொல்லுங்க பாப்போம். கலப்பெண்ணாது கலப்பெண்ண மாத்தி சொல்லுங்க பாப்போம். சத்தத்தை காணல. கதீஜா, இஸ்ரா, 3ல் 10 கலப்பெண்ண மாத்தி சொல்லுங்க. தரணியா, என்ன அமைதி? 3ல் 10 கலப்பு எண்ண மாத்தம் சொல்லுங்க. மூன்றுடன் 3ல் 1 என்று சொல்லிடணுமா? சரியா? ஓகே, 10ல் எத்தனை 3 இருக்குது கேட்டால் ஓகே குட். 10ல் எத்தனை 3? 3. அப்ப அதுதான் முழுவன் 3. 3 9 போனால் 1 மிச்சம். அந்த மிச்சத்தை மேலே போடுவோம். பகுதி என்ன அப்படியே வரும். அப்ப 3ல் 1. இது விளங்குதா? 3ல் 1. சரியா மக்கள்? கிளியர் அது? ஓகே, இங்க பாருங்க. இதையும் பெருக்கலாம் மக்கள், இதையும் பெருக்கலாம். நாங்கள் பெருக்க போறது இங்க இருக்கிற தொகுதி எண்களை தான். ஆனா இதை வகுத்துட்டு பெருக்க போறோம். வகுத்துட்டு பெருக்கிறதுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. தொகுதி எண்ண பகுதி எண்ணாலதான் வகுக்கலாம். தொகுதி எண்ண பகுதி எண்ணாலதான் வகுக்கலாம். இப்ப அதாவது 2 எண்களையும் வகுக்கக்கூடிய ஒரு எண்ணாலதான் அந்த 2ஐயும் வகுக்கலாம். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? ஓகே, இதை நாங்கள் இப்ப இந்த மாதிரி ஒரு பின்னம் வரக்குள்ள தொகுதியையும் பகுதியையும் சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமென சுருக்கிட்டு பிறகு நாங்கள் பெருக்கி விடைய எழுதுவோம். அல்லது பெருக்கிய விடைய போட்டுட்டும் கடைசியா எளிய வினா மாற்றலாம். அதை விட சுருக்கி போட்டு எளிய வினா சுருக்கி போட்டு பிறகு கடைசியா விடைய கொடுப்போம். இப்ப பாருங்க, இந்த 9ஐயும் இந்த 3ஐயும் எந்த எண்ணால வகுக்கலாம்? மிச்சமில்லா வகுக்கணும். 3. அப்ப இதுல ஒரு கட் பண்ணுவோம். 3ஆல கட் பண்ணா 9 3ஆல வகுத்தால் 3, 3 3ஆல வகுத்தால் 1. இது விளங்குதா சார் போட்டது?
ஓ சார். ஓகே. இந்த 3 வந்து தொகுதி எண், இந்த 1 வந்து பகுதி எண். தொகுதி எண்ணோட பெருக்கப்படும், ஞாபகம் இருக்கிறதா? அப்ப 3 2 6, பகுதி எண் 1 வருது. எல்லா எண்களுக்கும் பகுதி எண் 1 இருக்கும். 8 1 8, 10 1 10, எல்லா எண்களுக்கும் பகுதி எண் 1 இருக்கும். எல்லா முழுவெண்களுக்கும் பகுதி எண் 1 இருக்கும். விளங்குதா? அப்ப 1 6 எவ்வளவு விடை? இப்ப 6. சரியா? விளங்குதா? இங்க ஏன் நாங்க வெட்டி சுருக்கலண்டா, இந்த 5ஐயும் 3ஐயும் சுருக்கலாமா? ஏதாவது எண்ணால வகுக்கலாமா? கொமனான எண்ணால, பொதுவான ஒரு எண்ணால வகுக்கலாமா? 5ஐயும் 3ஐயும் மிச்சம் இல்லாம வகுக்கலாமா? இல்லதானே? விளங்குதா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஃபுல்லா பெருக்கி போட்டு நாங்கள் மாத்தி எடுக்கிறோம். இப்ப இதையும் நாங்கள் பெருக்கி விடை எடுக்கலாம். இது ரெண்டையும் நோட் பண்ணுங்க, ரெண்டையும் நோட் பண்ணுங்க, வேகமா இருங்க. சரியா? சரியா மக்கள்? ஓகே. இப்ப இதே வினாவை இன்னொரு முறையில செய்யலாம். இப்ப 3 2 9ஆல பெருக்க போறோம். 3 2 9ஆல பெருக்க போறோம். இதுக்கு நீங்க வெட்டி சுருக்காம செய்யறேன்டா, தொகுதியும் பெருக்கிறோம். 9 2 18, 18 3ஆல பிரிச்சால் 6 விட. விளங்கிட்டா? இப்படி செய்யலாம். சரியா? பெருக்கிட்டு சுருக்கியும் கொடுக்கலாம், சுருக்கிட்டு பெருக்கியும் கொடுக்கலாம். சொல்ற விளங்குதா? சுருக்கல் என்றது நிறைய வரும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாம் சேர்ந்ததான் மகள் சுருக்கல். இதுல நாங்கள் ஃபர்ஸ்டா வகுத்து போட்டு கடைசியா பெருக்கிறோம், இங்க பெருக்கி போட்டு கடைசியா வகுக்கிறோம். அவ்வளவுதான் விளக்கம். கிளியர்? அது என்ன சத்தத்தை காணுங்க. ஓகே. இப்ப அடுத்த கேள்வி எழுதுங்க. 5 தர 7 4 விட சொல்லுங்க. செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. என்ன சத்தத்தை காணுங்க. முடியலையா? சொல்லுமா. நாக்கள் இல்லாத இடத்துல இருந்து படிக்கணுமா? அதான் விளங்கும். டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா விளங்காது தானே. சரி சொல்லுங்க. விட எழுதினாக்கள் சொல்லுங்க. 3 எவ்வளவுமாள்? 3 2 7 ஓம் 1 7 1. ஓகே. இப்ப 5 4 பெருக்கப்படுமல மக்கள்? அவனிங்க 5 4 பெருக்கப்படுமலோ?
ஐநாலு 20 விளங்குதா? ஐநான்கு 20 பகுதியும் 7 அப்படியே இருக்கும். இப்ப இதுக்கு முறைமை இல்ல பின்னம். அப்ப இதை கலப்பெண்ணா மாத்தி கொடுக்கணும் இல்ல, என்னென்று வரும்னு சொல்லுங்க. 20ல எத்தனை 7 இருக்குது? 2 2 முறை. 2 முறை. அப்ப 7 2 14. 14 போன அவ்வளவு மிச்சம் 6 6. அப்ப என்னண்டு வரும்? 2 7 6. இது விளங்குதா? எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? ஓ சார். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வகுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா தான் நாங்கள் வகுத்தெடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நேரடியா பெருக்கிட்டு கடைசியா அதை நாங்கள் சுருக்கி கொடுக்கணும். முடிய ஆலியா விளங்குதா? இஸ்ரா விளங்குதா மாலே? ஓ சார். ஓகே, விளங்காடி திரும்ப கேட்கணுமா? சரி. ஓகே, இதுக்கு விட சொல்லுங்க குயிக்கா. 15 தர 5ல் 3. செட் பாக்ஸ்ல விடையே போடுங்க. இதுக்கு பார்ப்போம். செட் பாக்ஸ்ல விடையே போடுங்க. சுருக்கி எடுத்து செய்துட்டு கடைசி விடையே போடுங்க. கதிஜா சுருக்கல பாருங்க. கதிஜா கவனமா சுருக்குங்க. விடை பிழை. இப்ப என்னண்டு வரும்? இது பாருங்க, இந்த 15 தொகுதி எண், 5 பகுதி எண். 15 5ஆல வகுத்தம் என்றால் ஓர் 5 5, 5 சாரி 5 15. இப்ப இந்த 3 பெருக்கப்படும். எனவே விடை எவ்வளவு? 9. கீழே கொண்டு வரும். அப்ப விடை என்ன? 9 தான். இது விளங்குதா? ஆலியா சரி. இப்ப கதிஜா சரி. இஸ்ரா விளங்குதா? இஸ்ரா ஓ சார். ஓகே, செட் பாக்ஸ்ல விடையே போடணுமா? எடுத்தீங்கன்னு சொன்னா விடையே போடுங்க. ஓகே, இதை செய்யுங்க பாப்போம். சரியா? செட் பாக்ஸ்ல விடையே போடுங்க. குயிக்கா இருக்கணும், குயிக்கா இருக்கணுமா? வேகமா இருங்க, வேகமா இருங்க. சரியா? அவ்வளவு விடை. குட். கதிஜா சரி, ஆலியா சரி. இஸ்ரா விடையே போடுங்க. விடையே போட்டு பாருங்க. தரணியா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க.
எப்படி செய்யறது? இங்க பாருங்க, இது 27 தொகுதி, இது பகுதி. அப்ப 27 9ஆல வகுத்தம் என்றால் ஓர் 9 9 3 9 27. அப்ப 5 3 பெருக்கணும், 5 3 15. கீழே கொண்டு இருக்கு, அப்ப கீழே கொண்ட போறோம். ஆனா விட என்ன? இப்ப 15 தான். கீழே கொண்டிருந்தா அந்த தொகுதி தான் விடையா வரும். சரியா தரணியா? சரி. ஒன்றில் 15 போட்டாமல் கீழுக்கு ஒன்று இருந்தால் நாங்கள் அதோட ஒன்றை காட்டுறது இல்லை. 15 சொல்லிதான் எழுதணுமா? சரியா? இது கிளியரா பிள்ளைகள்? அப்ப ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால பெருக்குள்ள இந்த விடயங்களை கருத்துல கொள்ளணும். இப்ப நீங்க வெட்டாம சுருக்கி செய்ய போறீங்க, வெட்டாம பெருக்கி செய்ய போறீங்கன்னா 27 5ஆல பெருக்கணும், பெருக்கி திரும்ப திரும்ப 9ஆல வகுக்கணும். அது பெரிய வேலை. இந்த பெரிய வேலை என்றால் நேரம் எடுக்கும். இது என்ன 2 வகுத்துட்டு பெருக்கி போட்டா சரி விடிய. சரியா? பெரிய வகுத்தல் எல்லாம் வராது. ஓகே. இப்ப ஒரு பின்னத்தை நாங்க ஒரு முழு எண்ணால பெருக்கி பார்த்துட்டோம். என்ன அடுத்த வட்டம் என்ன செய்ய போறோம்டா, ஒரு பின்னத்தை இன்னும் ஒரு பின்னத்தால பெருக்கி பார்ப்போம். அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஒரு பின்னத்தை இன்னும் ஒரு பின்னத்தால பெருக்கக்குள்ள நாங்க பார்த்த பகுதியன் தொகுதியன் அதை கவனிக்கணும். இப்ப 4ல் 3 என்றது ஒரு பின்னம், அதோட 9ல் 5 என்ற ஒரு பின்னத்தை நாம பெருக்க போறோம். தொகுதியை தொகுதியோட பெருக்கணும், பகுதியை பகுதியோட பெருக்கணும். ஞாபகம் வச்சு கொள்ளணும். சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. தொகுதியை தொகுதியோட பெருக்க வேணும், பகுதியை பகுதியுடன் பெருக்க வேண்டும். சரியா? அது ஞாபகம் இருக்கணும். அப்ப 5 3 15 2 முறையில செய்து காட்டுறேன்னு பாருங்க. 5 3 15 9 36. இப்ப இது முறைமை பின்னமாக இருந்தாலும் இதை எளிய பின்னமாக மாற்றலாமான்னு பாருங்க. எளிய பின்னமா மாற்றலாமா? இது முறைமை பின்னமாக இருந்தாலும் இதை எளிய பின்னமாக மாற்றலாமா? மாற்றலாமா? சத்தத்தை காணல. ரெண்டையும் ஒரே எண்ணால வகுக்க இல்லாதா? பாருங்க, என்ன கதைக்கோணும் மக்கள், பேசாம இருக்க கூடாதுன்னு. 3ஆல வகுக்கலாம். 3ஆல வகுத்தம் என்றால் 5 3 15. இதை 3ஆல வகுத்தால் எவ்வளவு? 12 3 36. அப்ப 12ல் 5. இந்த செய்த வேலைய குயிக்கா செய்ய போறோம் பாருங்க அடுத்த முறையில. இங்க பாருங்க, 4ல் 3 மக்கள் வேற 9ல் 5 மக்கள். பாருங்க, வகுக்கிறது தொகுதியும் பகுதியும் என்று சொல்லி இருக்கிறேன். இப்ப இந்த 3ஐயும் இந்த 4, இது 3 என்றது தொகுதி, 9 என்றது பகுதி. இது கிளியரா எல்லாருக்கும் விளங்குதா? 3 என்றது தொகுதி எண், 9 என்றது பகுதி எண். இது கிளியரா? ஓகே. இப்ப இது ரெண்டையும் வகுக்கலாம் பாருங்க. 3ஆல வகுத்தால் ஒரு முறை, இதை 3ஆல வகுத்தால் 3 முறை. சரியா? இப்ப மேலுக்கு 1 5 இருக்குது, ஓர் 5 5. கீழுக்கு 4 3 இருக்கு, 4 3 12 தான் வந்துட்டு பாத்தீங்களா விட. சரியா? விளங்குதா? இந்த நாங்க வகுத்துட்டு பெருக்கி எடுக்கிறது லேசு பண்ணியது. சரியா வகுக்கணும். எல்லா இடமும் சரியா தானே செய்யணும். சரியா? சரியா வகுத்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இன்னொரு கேள்வி பார்ப்போமா? நோட் பண்ணிட்டீங்களா? குயிக்கா நோட் பண்ணணும். சரியா? ஓகே சார். ஓகே. இரண்டுடன் 5ல் 1 தர 11ல் 10. முதலாவது இதை கலப்பண்ணா இருக்கிற முறைமையில்லா பின்னமா மாத்தி எடுங்கோ. மாத்தி எடுத்தோடனே அது ஒரு பின்னமா மாறிடும். இந்த அளவு 11 10 பின்னமா இருக்கும். அது பிறகு சுருக்கலாமான்னு யோசிங்க. ட்ரை ஒன்று கொடுங்க. ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணுங்க. முதலாவது பின்னத்தை முறைமை இல்லா பின்னமா மாத்துங்க.
பிறகு அங்கால தர போட்டு எழுதுங்க, எழுதி போட்டு பிறகு சுருக்கலாமான்னு சொல்லி பாருங்க. சரியா? ஓகே, இஸ்ரா சொல்லுங்க. முதலாவது கலப்பு என்ன முறைமையில்லா பின்னா மாத்தி சொல்லுங்க இஸ்ரா. முதலாவது கலப்பு என்ன முறைமையில்லா பின்னா மாத்தி சொல்லுங்க. முதலாவது கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமா மாற்றி சொல்லுங்கள். ரெண்டு பேரும் தெரிஞ்சாக்கள் எல்லாரும் இன்றைக்கு மௌன விரதம் எடுத்து வந்திருக்காங்களோட. சொல்லுங்க சொல்லுங்க. 5 பேருக்கு நான் 10, 10ல இருந்து 1 கூட்டினா 11. ஓகே, 10 5 மேல் 11. 5 11 சொல்லணும் மாமாள். மேல்கள் சொல்லக்கூடாதான் வாசிக்கக்குள்ள. 5 11 இதுல 11 19 இப்ப சுருக்கலாமான்னு பாருங்க. 10ஐயும் 5ஐயும் 10ஐயும் 5ஐயும் சுருக்கலாம். இந்த 11ஐயும் சுருக்கலாம். அதையும் பார்க்கணும். இந்த 10ஐயும் 5ஐயும் அவனிங்க இந்த 10ஐயும் 5ஐயும் 5ஆல சுருக்கணும்னா ஒரு முறை, இதுல 2 முறை. 11 வகுத்தால் ஒரு முறை, இதுல ஒரு முறை. இப்ப எழுதுங்க. மேலுக்கு 1 தர 2, கீழுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1 தர 1. அப்போ 2 2 கீழுக்கு 1. அப்ப விட என்ன? 2. கிளியரா? அது விளங்குதா? சரியா? விளங்காடி கேளுங்க. அப்ப நாங்கள் இப்ப கலப்பு எண்ணொண்ட ஒரு பின்னத்தால பெருகி பார்த்துருக்கிறோம். ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணால பெருகி பார்த்திருக்கிறோம். ஒரு பின்னத்தால பெருகி பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க போறது ஒரு கலப்பு எண்ணு இன்னொரு கலப்பு எண்ணால பெருகி பார்க்க போறோம். இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார். ஓகே, இப்ப ஒரு கலப்பு எண்ணை இன்னொரு கலப்பு எண்ணால பெருக்குவோம். 3 4 1 இதை பெருக்க போறோம். 5 13 2 போடுவோம். சரி, இப்ப முதலாவது என்ன செய்யணும்? 2ஐயும் முறைமையில்லா பின்னா மாத்தணும். குயிக்கா மாத்துங்க. மாத்தியாச்சா? சரியா மக்கள்? சொல்லுங்க பாப்போம். முதலாவது பின்னத்தை முறைமையில்லா பின்னா மாத்தி சொல்லுங்க பாப்போம். 4 3ஆல இருக்குனா ஓகே, 4 எவ்வளவு சொல்லுங்க.
நான்கில் எவ்வளவுன்னு சொல்லுங்க. நாம பன்னெண்டு 13. ஓகே, இதுல 13இல் 65 65 2 67. சரியா? ஓ சார். ஓகே, இப்ப இத சுருக்கி எடுங்க. இந்த 13 13 வெட்டுப்படுமல்ல, 1 1 வரும். 4இல் 67 வரப்போகுது. இதை கலை பண்ண மாத்தி விட்டீங்கன்னா சரி. 6ல் எத்தனை 4? ஒரு முறை என்ன 2 மிச்சம் 27லையும் 6 4 24 6 4 24 மிச்சம் 3 மிஞ்ச போகுது. அப்ப 4 16உடன் 4இல் 3. சரியா மக்கள்? ஓ சார். ஓகே, சின்ன கேள்விகள் செய்து பார்ப்போம். ஓகே, இதுக்கு விடை எழுதுங்க. இதை செய்யுங்க பாப்போம். குயிக்கா விடை எடுங்க. ஃபர்ஸ்டா விடை எடுத்தா சொல்லுங்க, விடையை சொல்லுங்க பாப்போம். நடக்கலையா என்ன? கண்ணால பார்த்தோன்னே விடையை சொல்லு. 5 பாருங்க. 10 5 அளவு 2. அப்ப என்ன 3 2 6 விட. சரியா? என்ன மக்கள்? இதுல 1 தானே மக்கள் இருக்கு. 6 1ல் 6. அப்ப விட என்ன 6 தானே. விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். பேசாம இருக்காதீங்க. அப்ப இருக்க நகர்ந்து கொண்டு போகலாம். சரி, இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு விடை எடுங்க. குயிக்கா விடை எடுங்க. 8ஐயும் 6ஐயும் சுருக்குங்க குயிக்கா. 2ஆல சுருக்கலாம் பாருங்க. விடை எடுத்தா சொல்லுங்க. போட்டி சொல்லணும் விடைய. ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க. 3க்கு 20. 3 20. 3ல் 20 கரெக்ட். ஆனா அதை என்ன வேணும்? என்ன மாத்தி சொல்லணும். என்ன 2ஆல சுருக்கலாம். இதுல 3 முறை, இதுல 4 முறை. எனவே 3ல் 22 வரும். இது முறைமை இல்லா பின்னம். கலப்பெண்ணா மாத்தக்குள்ள 6 3 18. 2 மிச்சம் கீழுக்கு 3. அப்ப 6உடன் 3ல் 2. சரியா மக்கள் பாருங்க? விளங்குதா? ஓ சார். ஓகே, குட். இப்ப நீங்க தார கணக்குல ஒரு நோட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க்கா செய்யுங்க. பேச பயிற்சி இலக்கம் நோட் பண்ணுங்க. முதலாவது வினாவில பயிற்சி இலக்கம் 13.1 13.1 13.1ல 9வது 10வது 11வது 12வது. சரியா? சரியா மக்கள்? 12. அடுத்தது இந்த 3வது வினா, இந்த வசன கேள்வி. இந்த 3வது வினாவையும் பாருங்க. வசனத்து செய்திகள் அதே விளக்கம் தான். அதை எடுத்தீங்கன்னு சொன்னா சரி. உங்க குரூப்லயும் போட்டு விடுறேன். ஓகே, அடுத்தது 13.2 பயிற்சிக்கு வாங்க. 13.2 பயிற்சியில அவளையும் செய்யணும் மக்கள். செய்தாதான் பிராக்டிஸ் வரும். 13.2 பயிற்சியில இந்த 4 கணக்கு கூட செய்வோம்.
அடுத்த கிளாஸ் இப்ப உங்களுக்கு நாளைக்கு இருக்குதுன்னு. ஓகே, பின்னத்தை எடுக்கலாம். சார் என்ன கேள்வி? என்னம்மா சார் இதுல எத்தனாவது கேள்வி? விலங்குல பயிற்சியில எந்த கேள்வி? பயிற்சியா? பயிற்சி 13.2 மாள். இல்ல என்ன கேள்வி சார்? 13.2 5ல இருந்து செய்யுங்க. 5, 6, 7, 8. 5, 6, 7, 8 இவ்வளவு இவ்வளவு. சரியா? 5, 6, 7, 8. இது அடுத்தது இந்த இருக்கிற ரெண்டையும் செய்யுங்க. சரியா? ஓகே, எவ்வளவு செய்யுங்க போதும். அடுத்த கிளாஸ்ல நேரடியா செய்வோம் மற்ற கலப்பெண்கள் புரியுது. சரியா? நாளைக்கு மக்கள், நாளைக்கு உங்களுக்கு வீடு தானே. நீங்கள் 8, 8:15 பிறகுதான் 8:15, 8:20 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 9:20 முடிப்பேன். சரியா? நீங்க 8:20 ரெடி ஆயிருங்க. சரியா? ஓகே சார். சரி, இதோட முடிச்சு கொள்ற மக்கள் பயிற்சியை செய்யுங்க. செய்து ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ரிவிஷன் பாக்குள்ள விளங்காட்டி திரும்ப கேட்டுக்கொள்ளணுமா? சரி, ஓகே, பாய், குட் நைட்.